ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். சம்பாதிக்கும் பணம் வீட்டில் தங்க, அந்த பணத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்குங்க போதும். இந்த உலகில் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்பதை இன்றைய நாட்களில் சிறு குழந்தைகள் கூட உணர்ந்திருப்பாங்கங்க. அந்த அளவிற்கு பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக உள்ளது. ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பவர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும். அதற்காக அவன் என்னவெல்லாம் கஷ்டப்படுவான் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நாம் சம்பாதிக்கும் பணத்தை ஏதாவது சேமிக்க நினைத்தால் நம்மால் கடைசி வரை சேமிக்க முடியாமலே போய்விடுகிறது. அதையும் மீறி சேமித்தாலும் ஏதாவது பெரிய செலவு வந்து நம் சேமிப்பை வீணடித்து விடுகிறது. நாம் சம்பாதிக்கும் பணம் எங்குதான் போகிறது என்று பார்த்தால் நமக்கே தெரியாமல் வீண் செலவுக்காக விரயமாகி கொண்டிருக்கும். நாம் சம்பாதிக்கும் பணத்தை எப்போது விரய செலவு கணக்கு பார்க்கிறோமோ அப்போதுதான் தெரியும் எவ்வளவு பணம் வீண் செலவாகி கொண்டிருக்கிறது என்று. இப்படி ஒரு பக்கம் பணம் வீண் விரயமாகிறது என்றால் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு கடன் வேறு நமக்கு இருந்து கொண்டிருக்கும். அது வேறொரு பிரச்சனையாக நமக்கு இருக்குங்க. இப்படி பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாத மனிதனாய் இன்று யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எப்படி நம்ம எதிர்கொள்வது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு சம்பளம் வருகிறது என்றால் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் மூலமாக லாபம் வந்தாலும் அல்லது நாம் கடன் வாங்கும்போது அந்த பணத்தை கொண்டு முதலில் வீட்டுக்கு உப்பு வாங்கி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்றும் நாம் இதற்கு முன்னர் ஒரு பதிவில் பார்த்துருப்போங்க. அதே போல் நம் கைக்கு வரும் பணத்தில் உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கினா நம்மிடம் இருக்கும் பணம் செலவாகாமல் நம் கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் வீண் செலவாகாமல் இருக்க உங்கள் கையிலே பணம் தங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க உங்களுடைய கைக்கு வரும் பணத்தில் நீங்கள் முதலாவதாக வாங்க வேண்டியது நீங்கள் வீட்டுக்கு சாம்பார் வைக்க பயன்படுத்தப்படும் துவரம்பருப்பு தாங்க. ஏன் நீங்கள் மளிகை கடைக்கு சீட்டை எழுதினால் முதலில் மங்களகரமாக இருப்பதற்காக மஞ்சள் எழுதுவார்கள். ஆனால் அதற்கப்புறமாக நம் வீட்டு தேவைக்கு பயன்படுத்தும் பொருட்களிலே அரிசி பருப்பு தாங்க இருக்கும். அதிலும் குறிப்பாக ஏன் துவரம்பருப்பு வாங்க வேண்டும் என்றால் துவரம்பருப்பு என்பது அன்னபூர்ணி தாயாரின் விருப்பப்பட்ட ஒரு தானியங்க. அதனால் உங்கள் கைக்கு வரும் பணத்தில் முதல்ல துவரம்பருப்பு வாங்கும்போது உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காதுங்க. அந்த அளவிற்கு பணம் உங்கள் வாழ்க்கையில் பெருகுங்க. நீங்களே சிந்தித்து பாருங்களேன். நம் வீட்டில் நல்லது கெட்டது என்ன எந்த விசேஷம் சுப காரியங்கள் நடந்தாலும் அங்கு நம்ம பொதுவாக வைப்பது துவரம்பருப்பை பயன்படுத்தி சாம்பார் தாங்க. ஏனென்றால் துவரம்பருப்போட மகத்துவத்தை நம் முன்னோர்கள் அறிந்ததுனால தாங்க துவரம்பருப்பை பயன்படுத்தி செய்யப்பட்ட சாம்பாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட கைக்கு வரும் பணத்தில் இருந்து நீங்கள் முதல்ல வாங்க வேண்டிய பொருள் துவரம்பருப்பாக இருக்கும்போது அந்த பணம் உங்கள் கையில் நிலையாக தங்குங்க. அதற்கு அப்புறமாக நீங்கள் சிறுக சிறுக சேமித்து கொண்டே இருக்கலாங்க. நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.